சூர்பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் சபாநாயகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்தனர். இன்று காலையில் கடிதம் ஏற்கப்பட்டதாக, தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக நம்முடைய பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு டி ராமகிருஷ்ணன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பு டெக்னிக்கலி 2 முக்கியமான கேள்விகளை வைக்கிறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க கொடுக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும் போது அவங்களோட ராஜினாமாவை ஏற்றது தவறு அப்படின்னு ஒண்ணு. அரசிதழ்ல ராஜினாமா வெளியிடுவதற்கு முன்னதே அவங்க மாற்று கட்சியில இணைஞ்சதும் தவறு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க இதுல சொல்வதில் ஓரளவிற்கு நியாயம் இருக்கிறது. அதாவது இந்த 2வது அம்சம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம தாவேக்கால இணைந்தது பற்றி அவர்கள் முறையாக இணைந்து விட்டார்கள். அந்த அலுவலகத்துக்கு போய் செஞ்சிருக்காங்க. ஆனால் நிலுவையில் இருக்கும் பொழுது ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. அவர் ராஜினாமா செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சபாநாயகரோட முடிவு. ஓகே, இது ஒரு அரசியல் தார்மீகத்துல தான் பார்த்து நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர, இது சரி தவறு என்று சொல்ல முடியுமே தவிர, சட்ட ரீதியில அதுக்கு ஒன்றும் பெரிய தடை இல்லை. இப்ப ஏன்னா ஸ்பீக்கருக்கு அங்க முழு அதிகாரம் இருக்கிறது. அதனால அவர் ஸ்பீக்கர் அது செய்வது யாரும் அதை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் இது இப்ப நீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்திருக்கணும்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி தான், நோட்டிபிகேஷன் வருவது என்பது. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லியிருக்கார். நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் அவங்க எம்எல்ஏவா தொடர்றாங்க, அப்படிதானே? எம்எல்ஏவாக தொடர்கிறார்கள் இல்ல. அதாவது இவர் சபாநாயகர் அந்த அறிவிப்பை சொல்லிடுறாரு இல்ல, நேற்றுக்கு அவங்க முறையாகத்தான் கொடுத்தார்கள், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு வேணா சில காலம், ஒரு சில மணி நேரங்கள் வேண்டி இருக்கலாம். ஆனா அது ஒரு ஏன்னா அவங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் அந்த நோட்டிபிகேஷனை பார்க்கல, அது வித் எஃபெக்ட் ஃப்ரம் மே 25 இருக்கும் நினைக்கின்றேன். அதனால நீங்க அது அவர் அறிவிச்சிடாரு இல்ல, சபாநாயகர் அறிவித்த பிறகு நான் போய் சேர்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஆனா அதுல கொஞ்சம் நேற்றுக்கு சேர்றத இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்கன்னா என்ன ஒன்றும் பெருசா இதுவாயிட போறது இல்லை. ஓகே, அதனால அது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஓகே, தார்மீக ரீதியான ஒரு சிக்கல். தார்மீக ரீதியில, ஆமா, அரசியல் தார்மீக ரீதியில நீங்க விலகணுமாங்கிற கேள்வியா வருது இல்லையா? ஓகே, அந்த இதுவே வருது. அதனால நம்ம அந்த அரசியல் தார்மீக நெறிய அதையே பின்பற்றுகிறோமா, எப்பெல்லாம் பின்பற்றுகிறோம், அதெல்லாம் மிகப்பெரிய விவாதம், கேள்வி. ஆனால் ஒரு விதத்துல அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு, ஓரளவிற்கு நியாயம் இருக்கு. நான் அதை முழுமையாக நான் மறுக்கல. ஆனா இதெல்லாம் அந்த சபாநாயகருக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வரையறுக்குள்ள வரதுனால அது சபாநாயகர் அதுக்கேத்த மாதிரி அவருக்கு ரிசிக்னேஷன் இல்ல, நீங்க இப்போதைக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க நான் 2 நாள் கழிச்சு வாங்க, நான் முடிவு தெரிவிச்சேன்னு கூட சொல்லலாமே. ஓகே, அதனால அவரும் சபாநாயகர் அதை பண்ணிருக்கலாம். ஆனா சபாநாயகர் எல்லாம் பண்ணல. ஓகே, பட் ஆனா இப்ப இது அவங்களே முன் செஞ்சிருக்காங்க. இப்ப கர்நாடகால என்ன பண்ணாங்க, ராஜினாமா செய்ததே அவர்கள் அதையே அவர் பதவி நீக்கம் எடுத்து பண்ணாரு, தகுதி நீக்கம் என்று சொன்னார் அவரு. ஓகே, அது சுப்ரீம் கோர்ட் கூட என்ன பண்ணாங்க, அது உள்ளுக்குள்ள போக நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அவங்க தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்றோம், அவங்க தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லிட்டாங்களே தவிர. பட் அதனால இந்த பதவி பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கும் பொழுது, மனு நிலுவையில் இருக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாமா கூடாதாங்கிறது ஒரு இதுதான். ஆனா அது சட்டத்துல எந்த விதமான தடையும் இல்லை. அதுதான் இங்க இப்போ அதை வைத்துதான் ஆளுங்கட்சியினர் அதை வைத்துதான் நியாயப்படுத்துவார்கள். ஓகே, மனு நிலுவையில் இருக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு சட்டத்துல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. டி ராமகிருஷ்ணன், தற்போது முன்னாள் சபாநாயகர் அப்பாவோட கருத்தை பாக்குறோம். ஏற்கனவே 25 எம்எல்ஏக்களோட அந்த விவகாரம் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கு, கொறடா விவகாரமும் நிலுவையில் இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் சபாநாயகர் இவ்வளவு அவசரம் காட்டினார் அப்படிங்கறது தான் கேள்வியா இருக்கு. உங்களோட பார்வை என்ன? கேள்வி ஒரு வித்தைக்குரியதுதான். அதாவது அப்போ நீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவாக செயல்படுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது எழுப்புகிறது. ஏனென்றால் அவ்வளவு ஒரு
அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், ஏற்றுக்கொண்ட உடனே நாங்க கெசட்ல போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் வந்து எதுவுமே நான் மறுக்கல, அதாவது அது இந்த ஃபார்மாலிட்டிலாம். ஆனால் எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கன்விக்ஷன் ஆனபோது 2014 அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து அந்த இடம் வந்து வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகே, அதனால வந்து அக்டோபர் 8 செப்டம்பர் இவங்களுக்கு 27 என்னமோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். 29 OPS பதவி ஏற்கிறாரு. அப்புறம் அக்டோபர் 8 6 அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் அது நடைபெற்றது. அதனால உங்களுக்கு வந்து நீங்க இதுல வந்து அந்த மாதிரியான சட்ட சிக்கல், அது சட்ட சிக்கலும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் குற்றவாளி என்று கோர்ட் சொல்லிடுத்து அவங்க இப்ப ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இன்னொருத்தர் வந்து முதல்வர் வந்திருக்காரு. ஸோ அதனால உங்களுக்கு இதுல வந்து பெரிய சட்ட சிக்கலுக்கான கேள்விகளும் ஒண்ணும் இல்லை. எதிர்கட்சிகளோட கேள்வி என்னன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் அது தொடர்பான மனு நிலுவையில் இருக்கும் போது இவங்க ராஜினாமா அப்படின்னு ஈஸியா ஒரு முடிவெடுத்துட்டு போறது அப்படிங்கிறது பின்வாசல் வழியா நுழைகிறது தானே. அப்ப அவங்களை காப்பாத்திக்கிற ஒரு விஷயம் தான் இது, தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட கேள்வி. ஆமா, அதுதான். அதாவது அவங்க அரசியல் தார்மீக நெறியில பாக்குறாங்க. அது அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நம்ம அது எதுவும் மறுக்கல. அரசியல் தார்மீகத்திலையும் அது வந்து இந்த மாதிரி செய்யலாமா, அதெல்லாம் யாரும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள போகுவதில்லை. ஓகே, ஆனா இது வந்து என்ன, அவங்க ஆளுங்கட்சியினர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் செஞ்சீங்களா, இப்போ நாங்க செய்யும் பொழுது சொல்றீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தை அவர் முன்னெடுப்பார்கள். ஆனா இதுல அடிப்படையில் என்னன்னா, இந்த அமெரிக்காவிற்கு மக்கள் முதல் முறையாகவே இத்தனை பேர் ஆதரித்ததுக்கு காரணம், அவர் முதல்வர் வந்து தன்னுடைய பதவியேற்று விழாவில் சொன்னார் இல்லையா, ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவேன்னு. அந்த புதிய அத்தியாயத்தை இவர்கள் உருவாக்குவார்கள், புதிய அரசியல்வாதியை உருவாக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்புல மக்கள் வந்து இந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனால் அவரும் அரசியல் அதிகாரம் என்ற ஒரு விளையாட்டு வரும் பொழுது மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற அதாவது திமுக, அதிமுக அவங்க என்ன செய்தார்களோ அதைத்தான் நாங்களும் செய்கின்றோம் என்ற ஒரு பாதையில தான் அவங்களும் பயணிக்கிறாங்கிறது தான் இப்போ மக்கள் பார்த்து அவங்க அதை ஏற்கிறார்களா, அதை மறுக்கிறார்களான்னு பார்க்கணும். பட் இப்ப என்னன்னா, அது எந்த வித்தியாசமும் இல்லை. மற்ற இரண்டு கட்சிகளுக்கும் இந்த மூன்றாவது கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் வித்தியாசமாக இல்லை என்பதை இவ்வளவு குறுகிய காலத்திலே அவங்க வந்து காண்பித்து விட்டார்கள். அதுதான் டி. ராமகிருஷ்ணன், மக்கள் என்ன பார்வையில இத பாப்பாங்க அப்படிங்கறதும் இன்னொரு முக்கியமான கேள்வி. மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின், சொக்க வைக்கும் பலகாரம்